Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழக அரசு சிலம்பு போட்டிகளை நடத்துவதில் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும், சரியான அமைப்பு மற்றும் நடுவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. யூத் கேம்ப் சிலம்பம் ஃபெடரேஷன் மூலம் பல்வேறு மாநில அளவிலான குழுக்கள் டெல்லி, ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பு போட்டியில் பங்கேற்றன. தமிழகத்திலிருந்து 150 மாணவர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்று அழைத்து செல்லப்பட்டனர். தமிழகம் சார்பில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் 83 தங்கம், 38 வெள்ளி, 29 வெண்கல பதக்கங்களை வென்றனர். பதக்கங்களை வென்ற போட்டியாளர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தபொழுது அவர்களை குடும்ப உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். வெற்றி பெற்று வந்த மாணவர்கள் வரவேற்க காத்திருந்தவர்களுக்கு சிலம்பம் சுற்றி காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது குறித்து பேசிய யூத் கேம்பஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் தேசிய செயலாளர் விஜயன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழக அரசு சிலம்ப கலையை ஊக்குவிக்க வேண்டும். இந்த கலையை கற்க மாணவர்களை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும். பல்வேறு போட்டிகளில் நாங்கள் பங்கேற்கும் போது பல சவால்களை சந்திக்கிறோம். அவற்றை கடந்துதான் இந்த வெற்றியை அடைந்துள்ளோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் சிலம்பம் போன்ற பல தற்காப்பு கலைகளை தற்பொழுது மாணவ மாணவிகள் கற்றுக்கொண்டு வருகின்றனர். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். முதலமைச்சர் கோப்பை போன்ற விளையாட்டுகளில் சிலம்பம் சேர்க்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சிதான். சரியான அமைப்பை தேர்வு செய்து நடுவர்களையும் தேர்வு செய்ய வேண்டும். இதனால் ஏழை எளிய மாணவர்கள் மேலே வர முடியாமல் பாதிப்படைகின்றனர். ஏற்கனவே தேர்வு செய்தவர்கள் முறையாக செயல்படவில்லை, அவர்களை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் சரி செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து பேசிய அவர், தேசிய விளையாட்டு இயக்குனர் கோடீஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ஏற்கனவே இருக்கும் இடஒதுக்கீடு தாண்டி இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதிக பலன்களை அடைவார்கள். இப்போதெல்லாம் பள்ளிகளில் மட்டுமே பல இடங்களில் சிலம்பம் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். 5 வயது உள்ள மாணவ மாணவிகள் முதல் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என அனைவரும் சிலம்பம் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுகின்றனர். பல பள்ளிகளில் அது கட்டாயமும் ஆக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் 2 வெண்கலம், 4 தங்கம் பதக்கங்களை வென்றுள்ளனர்.